இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல சமயங்களிலே நாம் நம்மிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி, நான் ஒரு சரியான மனிதனா? என்னையும் கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? நான் பெரிய பாவி ஆயிற்றே என்று கேட்டு இந்த கேள்வியின் இறுதியாக நாமே நம்மை குறைத்து மதிப்பிடுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், லேவி வரி தண்டுகிறவர். வரி வாங்குவது யூத சட்டத்தின்படி, யூத முறையின்படி தவறு. யூத மக்கள் கடவுளுக்கு மட்டும்தான் வரி கொடுப்பார்கள், வேறு யாருக்கும் வரி கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களிடம் ரோமியர்களுடைய ஆட்சி காலத்திலே வரி வசூலிக்கப்படுகிறது. யூதர்களையே பயன்படுத்தி ரோமியர்கள் வரி வசூலிக்கிறார்கள். அந்த வேலையை செய்கிறவர்களை யூத மக்கள் வெறுத்தார்கள். எனவே லேவியை வெறுப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அப்படி மனிதர்களால் வெறுக்கப்பட்ட ஒருவரை அழைக்கிறார். மனிதர்களால் அந்த சமுதாயமே அவரை வரி தண்டுபவர் என்று மட்டமாக நினைத்த அந்த மனிதரை ஆண்டவர் அழைக்கிறார். உடனே அவர் செய்கிற காரியத்தை நாம் பார்த்தால் அவர் ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். அந்த விருந்திலே ஆண்டவரும் இன்னும் பலரும் பங்கு பெறுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகம் நமக்கு நேரடியாக சொல்லுகிற செய்தி, ஆண்டவர் என்னையும் எப்போதும் உற்சாகப்படுத்தி என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இதை நாம் முதல் வாசகத்திலே பார்க்கலாம். ஆண்டவருடைய நெறிமுறைகளையும் அவருடைய சட்டத்தையும் பின்பற்றினால் அவர் நமக்கு என்னென்ன செய்வார்? இருளில் ஒளியாக நீ விளங்குவாய், உன்னுடைய எலும்புகளை நான் பலப்படுத்துவேன், உன்னுடைய சந்ததி எல்லாம் பல காலத்திற்கு நீடூழி வாழும் என்றெல்லாம் ஆண்டவர் அடுக்கிக் கொண்டே நமக்கு நிறைய கிஃப்ட் தருகிறார். யாருக்கு? ஆண்டவருடைய நெறிமுறைகளை பின்பற்றுபவருக்கு. ஆண்டவருடைய நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் பல சமயங்களிலே நினைப்போம், ஒரு 100 மைல் நடக்க வேண்டும், அல்லது ஒரு 6 மாதத்திற்கு பட்டினியாக இருந்து தவம் செய்ய வேண்டும். இந்த காலத்திலே நமக்கு ஆண்டவர் கேட்பதே ஜெபம், தவம், தானம். இது 3ம் அவசியம். இவைகளை எந்த அளவிற்கு செய்தால் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்றெல்லாம் நாம் நினைத்து நினைத்து நம்மையே நொந்து கொள்கிற காலத்தை விட்டு ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், உங்களை மதிப்பது போல பக்கத்தில் இருப்பவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் செய்கிற பணியை வைத்தோ, அல்லது அவர்களுடைய நிறத்தை வைத்தோ, அல்லது அவர்களிடம் இருக்கின்ற வசதியை வைத்தோ இல்லாமல், மனிதன் என்பதற்காக மற்றவர்களை மதிப்பதே நம்மிடம் ஏற்படுகின்ற மாபெரும் மாற்றம். உன்னை அன்பு செய்வது போல் உன்னுடைய அயலானை அன்பு செய் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பலவிதமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தொடர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தவர்களை மதிப்பதே அவர்களை அன்பு செய்வதற்கு அடையாளம். இரண்டாவதாக, நான் நன்றாக இருக்கிறேன், இன்னொருவருக்கு பசியோடு இருக்கிறார், அவர் சாப்பிட கொடுக்க வேண்டும். ஆடையின்றி இருக்கிறார், அவருக்கு ஆடை கொடுக்க வேண்டும். நோயுற்று இருக்கிறார், அவரை சென்று பார்க்க வேண்டும். சோகமாக இருக்கிறார், அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவமே இவ்வளவுதான். இதை விட பெரிய சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவைகளெல்லாம் தேவையற்றவை. ஆண்டவர் சொல்வது, பிறரை மதித்து பிறருடைய தேவையில் அவர்களுக்கு உதவி செய்வது மிகவும் முக்கியமானது. அந்த லேவி, ஆண்டவர் அவரை அழைத்தார். மனம் மாறியவுடன் அவர் என்ன செய்கிறார்? தன்னிடம் இருக்கிற எதை பற்றியும் கவலைப்படாமல் விருந்து வைக்கிறார். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு காட்டியது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தவக்காலம் ஒரு மாற்றத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கொடை. அதிலே இந்த 3 காரியங்களை சிறப்பாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஜெபம், அது ஜெபம் நம்மை
தபத்திற்கு இட்டு செல்லும். அதன் வெளிப்பாடாக நாம் தானம் செய்வதற்கு நம்மை இட்டு செல்லும் என்பதை ஆழமாக நம்பி இந்த ஆலயத்திலேயே வந்திருக்கின்ற நாம் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவை புதுப்பித்து கொண்டு, அந்த புதுப்பிப்பதன் மூலமாக நட்பை பெருக்கி, அதன் மூலமாக அவர் தருகிற அழைப்பை ஏற்று பிறரை மதித்து நாம் வாழுகிற சமுதாயத்தில் பிறருக்கு உதவி செய்து வாழ இந்த நாளிலே அருள் வேண்டுவோம். ஆமென்.